விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய ஹைப் குடுத்துட்டாங்க விஜய்க்கு. அண்ட் விஜய் கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கிறதாவும் எனக்கு தெரியல. முதல்ல தனியா நிக்கிறேன்னாரு, அப்புறம் என் தலைமையில ஒரு கூட்டணின்னாரு, அப்புறம் அந்த கூட்டணி அமையலன்னு உடனே இப்ப வேற ஒரு அலையன்ஸ் போகுமான்னு அவர் கான்டெம்ப்ளேட் பண்றாரு. அண்ட் திரும்பவும் விஜயால சினிமாலேயே எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ரீசன் என்னன்னா டிஎம்கே பல குடைச்சல் கொடுப்பாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் எடப்பாடி வந்து இந்த அலையன்ஸ் ஒத்துக்கல. ஏன்னா நாளைக்கு இந்த அலையன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் என்ன கிளைம் பண்ணுவாங்க, என்னாலதான் இந்த அலையன்ஸ் ஜெயிச்சுதுன்னு நினைப்பேன். சோ அதுக்கு எடப்பாடி விரும்ப மாட்டேன். சோ எடப்பாடி being knowing him as a politician, he is a very 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 tough negotiator. எடப்பாடியோட பிளான் என்னவா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு, எலெக்ஷன் நெருங்க நெருங்க விஜயோட ஆப்ஷன்ஸ் குறுகிக்கிட்டே போகும். It will be narrowing. And அவர் கொடுக்கிற சீட்டை வாங்கிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்படுவார். இத நார்மல் எலெக்ஷனா அவங்க நினைச்சு விட்டாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா நினைச்சு பாருங்க, இப்ப அண்ணாமலை இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல தொகுதி கிடைக்கிறது, அதுல அவர் வெற்றியும் பெறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட கிராஃபை நினைச்சு பாருங்க. சரி, இந்த தடவை ஏடிஎம்கே அலையன்ஸ் கிடைச்சிருச்சு, ஏடிஎம்கே எல்லா வேலையும் பார்ப்பாங்க, நம்ம பேசாம இருந்துடலான்னு இல்லாம தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு இருக்கு. அண்ட் அதுக்கு வந்து அண்ணாமலையோட ஒரு கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரியது. ஏன்னா நீங்க அண்ணாமலை தனியா நின்று அதை ப்ரூவ் பண்ணதுனால தான் இன்னைக்கு அந்த இணக்கம் இருக்கு. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்னைக்கு வந்து தேர்தல் தேதி தமிழ்நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் 23, மே 4 வந்து கவுண்டிங். மே 4 நமக்கு யார் தமிழக முதலமைச்சர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பற்றி விவாதிக்க ஒரு முக்கியமான நபர், ரொம்ப குறிப்பிடத்தக்க நபர். ஏன்னா இவர் வந்து அரசியல் நிகழ்வுகளில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற வந்து செய்திகளை மட்டும் கவனிக்காம அந்த செய்திகள் வந்து எல்லா கட்சியும் எல்லாரையும் பாதிக்கும். ஸோ இந்த தேர்தல்ங்கிறது மக்கள் எண்ணோட்டத்துல எந்த விதமான மாற்றம் வருது, அது தேர்தலுக்கு முன்னாடி வர மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாற்றத்தை அவர் வந்து கணிச்சு சத்தீஸ்கர் தேர்தல் போது ரொம்ப துல்லியமா சொல்லி எதிர்பாராத ஒரு முடிவை வந்து அவரால் முன்னாடியே அனுமானிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்டவர் தான் ஸ்ரீகுமார் கண்ணன். அவர் வந்து இன்னைக்கு நம்மளோட சேர்ந்துட்டு இருக்காரு. வாங்க அவரை சந்திப்போம், அவரை கேள்வி கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீகுமார், தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஜய் டெல்லியில இருக்காரு, பாஜக தீவிரமா பேரம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் கூட்டணியை முடிக்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இது மாதிரி எல்லா அரசியல் சக்திகளும் தன்னுடைய செல்வாக்குக்காக போட்டி போட போறாங்க இந்த தேர்தலில். ஸோ பல தசாப்தங்கள்ல ஒரு தேர்தலா இந்த தேர்தலை வந்து கணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு என்ன மாதிரி சிக்னலும் சென்ஸும் கிடைக்கிறது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். இந்த தேர்தலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலா நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் when they give a verdict, அதாவது ஒரு ஒரு தேர்தல்ல ஒரு முடிவுகள் கொடுத்தாங்கன்னா ஒரு தீர்மானமான முடிவுகள் கொடுக்கப்படும். அந்த மாதிரி ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வந்து இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் அ ஒன் சைடட் எலெக்ஷன். எப்போதுமே ஒரு திசையை நோக்கி தான் தேர்தல் போகும். அது நான் வந்து அரசியலை வந்து கூர்ந்து பார்க்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது 1989 அந்த டயத்துல இருந்தா நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 91 எலெக்ஷன்ல தான் அந்த தேர்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது 91 எலெக்ஷன்ல இருந்து. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் பாக்குறது வந்து 91, 96, அப்புறம் 2001, 2006, 2011, 2016, 21 அந்த மாதிரி பல தேர்தல்களை நான் பார்த்தேன். இட் வாஸ் அன் எவல்யூஷன் ப்ராசஸ். தேர்தல்ல முதல்ல ஆரம்பிக்கிற போது ஒரு மைண்ட் வேற மாதிரி இருந்தது. அப்புறம் போக 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 கொஞ்சம் டிட்டாச்சா அந்த எலெக்ஷனை பாக்குற போது பல உண்மைகள் தெரிய வருது. சோ இதுல நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் ஒரு ஸ்பெஷல் எலெக்ஷன் 2-3 காரணங்களுக்காக. நம்பர் 1, டிஎம்கே அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேரும் எதிர்கட்சி கூட்டணியா இருந்து முதல்ல இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ பிஜேபி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட கட்சி கூட்டணியோட இருந்து எதிர்கட்சி முகாம்ல இருந்து ஃபேஸ் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். 2001ல டிஎம்கே ஆளுங்கட்சி கூட்டணியா ஃபேஸ் பண்ணாங்க. 2021ல ஏடிஎம்கேயோட ஆளுங்கட்சி கூட்டணியா ஃபேஸ் பண்ணாங்க. 2026ல முதல்ல பிஜேபி எதிர்கட்சி கூட்டணியா ஃபேஸ் பண்றாங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்ட்,
நீங்க நாம் தமிழர் கட்சியை சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு எவால்விங் பார்ட்டி. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த முடிவை பத்தியே அவங்க கவலைப்படுறது இல்ல. நான் ஆட்சிக்கு வரோமா, வரலையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எம்எல்ஏ கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்களா, ஓட்டு சதவீதம் உயருமா, உயராதா, அத பத்தி கவலைப்படாம அவங்க வந்து ஒரு ஒரு தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஒரு டிஃபரண்ட் ஐடியாலஜி. அத பத்தி அவங்க கவலையும் படுறது கிடையாது. சோ அது ஒரு டைப் ஆஃப் அந்த அவங்க வந்து அந்த எலெக்ஷன் அணுகிற விதமே டிஃபரண்ட். தே டோன்ட் வரி அபவுட் த கான்சிக்வன்சஸ். விஜய பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி வெரி குரூஷியல் எலெக்ஷன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இப்ப விஜயகாந்த் வந்தார். 2006ல விஜயகாந்த் வந்தாரு. அவர் வரும்போது ஒரு அவர் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வராரோ இல்லையோ, முதல்ல அவர் வந்து இந்த விருத்தாச்சலம் தொகுதியில நின்னு அவர் தன்னை ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஓட்டு வங்கி வந்து 2009 லோக்சபா எலெக்ஷன்ல எதிரொலிச்சது. அதனாலதான் 2011 அசெம்பிளி எலெக்ஷன்ல ஜெயலலிதா கூட்டணியை வச்சுக்கிட்டாங்க. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய ஹைப் கொடுத்துட்டாங்க விஜய்க்கு. இட் வாஸ் வந்து அவர் வந்துட்டாலே ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹைப் கொடுத்துட்டாங்க. ஆனா போக போக அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த எலெக்ஷன் நெருங்க நெருங்க அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடி நிக்கிறத நான் பாக்குறேன். ஆஹ் விஜயால வந்து எந்த அளவு சமாளிக்க முடியும் அப்படின்னு தோணல. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது என்ன? முதல்ல பெரிய கூட்டணிகள் அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தார். அது பெருசா அமையல. அவருக்கு கட்சியில வந்து சொல்லிக் கொள்ளும்படியான அந்த ஆபீஸ் பேரர்ஸ் சொல்லுவோம், கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க நம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்களே தவிர ரொம்ப ஜாஸ்தி இல்ல. நீங்க கம்பேரிட்டிவ் வித் டிஎம்கே, ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனிப்பட்ட கட்சியை பார்க்க வேண்டாம். அலையன்ஸ்னு பாத்தீங்கன்னாலே தேர் ஆர் லாட் ஆஃப் நோன் ஃபேசஸ் இன் தி போத் த சைட்ஸ் ஆஃப் த அலையன்ஸ். விஜய்கிட்ட அப்படி கிடையாது. அண்ட் விஜய் கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கிறதாவும் எனக்கு தெரியல. முதல்ல தனியா நிக்கிறேன்னாரு, அப்புறம் என் தலைமையில ஒரு கூட்டணின்னாரு, அப்புறம் அந்த கூட்டணி அமையலன்னு உடனே இப்ப வேற ஒரு அலையன்ஸ் போகணுமான்னு அவர் கான்டெம்ப்ளேட் பண்றாரு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பா காங்கிரஸ் கட்சி விஜய ஒரு ஒரு பேரத்தின் ஒரு அடிப்படையா வச்சு பேரம் பேசி டிஎம்கேய பிளான் பண்ணாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி முடியல அவங்களால. சோ தே செட்டில்டு வித் டிஎம்கே. சோ காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் விஜயோட ஆப்ஷன்ஸே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒண்ணு தனியா நிக்கணும், இல்லைன்னா என்டிஏவோட நிக்கணும். இது ரெண்டு தான் ஆப்ஷன்ஸ். சோ தனியா நின்னா ஓட்டு சதவீதம் வரும், சீட்டு கிடைக்காது. என்டிஏவோட போனா ஓட்டு சதவீதத்தை பத்தி கவலை இல்ல, தேர் மே வின் சீட்ஸ். இப்ப ஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை திரும்பவும் திமுக வந்தால் விஜயோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இஃப் விஜய்க்கு உண்மையிலேயே டிஎம்கே ஒரு ரைவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப திரும்பவும் திமுக வந்தா ஏடிஎம்கே தாங்கிடும். பிகாஸ் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்கனைசேஷன். விஜயால தாங்க முடியுமான்னு தெரியல. அண்ட் திரும்பவும் விஜயால சினிமாலேயே எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ரீசன் என்னன்னா, டிஎம்கே பல குடைச்சல் கொடுப்பாங்க. நோயிங் டிஎம்கேஸ் ட்ராக் ரெக்கார்ட், அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு அந்த செக்டார்ஸையும் வந்து தன்னகப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அது ஜெர்னலிசமா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சோ அவர் விஜய் வந்து திரும்ப சினிமாக்கு போனா அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறதும் அவரும் ஃபேஸ் பண்ணுவாருன்னு பாக்குறேன். சோ ஐடியல் சிச்சுவேஷன் அவருக்கு நல்லதுன்னு நினைச்சா ஹி குட் கம் டு என்டிஏ. பட் அது எப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் எடப்பாடி வந்து இந்த அலையன்ஸ்க்கு ஒத்துக்கல. ஏன்னா நாளைக்கு இந்த அலையன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் என்ன கிளைம் பண்ணுவாங்க, என்னாலதான் இந்த அலையன்ஸ் ஜெயிச்சுதுன்னு நினைப்பார். சோ அதுக்கு எடப்பாடி விரும்ப மாட்டார். சோ எடப்பாடி பீயிங் நோயிங் ஹிம் as a politician, he is a very 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 tough negotiator. இந்த மாதிரி ஒரு டஃப் நெகோசியேட்டிங் பொலிட்டிஷியனை நான் பார்த்ததே கிடையாது. சோ விஜய்க்கு வந்து அவர் ஆப்ஷனை வந்து ரொம்ப நெருக்குவார். எடப்பாடியோட பிளான் என்னவா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்னா, எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு, எலெக்ஷன் நெருங்க நெருங்க விஜயோட ஆப்ஷன் குறுகிக்கிட்டே போகும். இட் வில் பி நாரோயிங். அண்ட் அவர் கொடுக்கிற சீட்டை வாங்கிக்க கூடிய ஒரு கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்படுவார் இஃப் ஹி அக்ரீஸ் ஃபார் அன் அலையன்ஸ். ஸோ திங்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். அதை வந்து நம்ம அந்த அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ இது தமிழ்நாடு மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அவங்களுடைய எதிர்நோக்கு என்ன இருக்கும்? இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வந்து கை கொடுத்து என்டிஏக்கு வந்து ஒரு செல்வாக்கு அதிகரிக்குமா? இல்லாட்டி திமுக அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பு பலம், இப்போ வந்து கூட்டணியை வந்து எப்படியோ ஒரு விதத்துல தக்க வச்சுட்டு இந்த பெர்செப்ஷன் கேம்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு கை கொடுக்குமா? ஸோ மக்கள் இதுல வந்து எப்படி பார்ப்பாங்க? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்?
தமிழ்நாடு எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடுறதை விட ஆளுங்கட்சியை நீக்கி எதிர்க்கட்சியை கொண்டு வரதுக்கு உண்டான ஓட்டிங் தான் ஆல்வேஸ் நடந்திருக்கு. இருக்கிற ஆளுங்கட்சியை நீக்கி புதுசா ஒரு ஆளுங்கட்சியை கொண்டு வருது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எம்ஜிஆர் டைம், நான் சொல்றது ரீசெண்ட் பாஸ்டா சொல்றேன். ஒரு ப்ரோ இன்கும்பன்சி வந்ததுங்கிறது ரொம்ப ரேர். 2016ல வந்தது டு சம் எக்ஸ்டென்ட் அதுவும். பட் அப்ப கூட வந்து அந்த எதிர் அணியினர் ரொம்ப பிரிஞ்சிருந்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணின்னு இருந்தாங்க. ஒருவேளை அந்த மக்கள் நல கூட்டணி அப்ப டிஎம்கேயோட இருந்திருந்தாங்கன்னா நிலைமையே வேறையா மாறி இருக்கலாம். வி டோன்ட் நோ. சோ நான் என்ன பாக்குறேன்னா, இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை அகற்றுவதுதான் வந்து எப்போதுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி த ஆல்வேஸ் அவங்களுடைய பிராக்டிஸா இருந்திருக்கு. பீப்புளுடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்செப்ஷனால உருவாக்கப்பட்ட ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட். அவங்களுடைய சாதனைகள் அவங்க சொல்லக்கூடியது ரொம்ப கம்மி. மீடியா மேனேஜ்மெண்ட், பர்செப்ஷன் கேம் அண்ட் எதிர்கட்சியில இருக்கிற குழப்பங்கள் அண்ட் எதிர்கட்சிகளை அந்த நரேட்டிவை சரியா எடுத்துட்டு போகாத ஒரு தன்மை, கூட்டணி கிட்ட ஒத்துமை இல்லாத தன்மை, இதெல்லாம் காரணத்தினாலதான் டிஎம்கே இன்னும் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இல்லாம இருந்திருந்தாங்கன்னா டிஎம்கே எண்ணிக்கைய வலுவிழந்து காணப்பட்டிருக்கும். சோ அது டிஎம்கேயோட லக் அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் எந்த அளவு இருக்கணுமோ அந்த கான்பிடன்ஸ் அவங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும். 2006, 2011 கருணாநிதி கவர்மெண்ட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் கவர்மெண்ட். காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் அப்ப மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டோட இருந்தார் கருணாநிதி அவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா ஜெயலலிதா எக்ஸிபிட்டட் ஃபினாமினல் கான்பிடன்ஸ். மதுரையில வந்து அழகிரி வந்து என்ன சொன்னாருன்னா, இங்க கூட்டம் போட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து அவங்களுடைய அந்த கூட்டத்துக்கு வந்து சேஃப்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா அதை மீறி ஜெயலலிதா அவர்கள் மதுரையில நான் நின்று அங்க கூட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு அந்த நம்பிக்கையே வர ஆரம்பிச்சது. ஏடிஎம்கேயால கட்டாயமாக டிஎம்கேயை தோற்கடிக்க முடியுங்கிற நம்பிக்கை 2011 வந்ததுக்கு அந்த மதுரையில போட்ட ஜெயலலிதாவுடைய மாநாடு வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சோ பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அஃபேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கவலைக்குரியதாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து யாருக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு அந்த இஷ்யூ இருக்கு. லிக்கர் உடைய ஒரு தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்போ இந்த லிக்கர் பாலிசி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு குடிக்கிறவங்க அப்படின்னா நான் பார்த்த டயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு பக்கத்துல, டெம்பிள்ஸ்க்கு பக்கத்துல எல்லாம் அந்த லிக்கர் ஷாப் ஓபன் பண்ணி அது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கிட்டாங்க. இந்த லிக்கர் எடுத்துக்கிறதுங்கிறதே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குறதோட மட்டும் இல்லாம அடல்ட்ஸோட தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கு அந்த லிக்கருடைய ஒரு தாக்கம் இறங்கிடுச்சு. கம்ப்ளீட்லி டீஜெனரேட்டிங் தி சொசைட்டி. ரொம்ப வந்து அந்த சொசைட்டியை வந்து எந்த அளவுக்கு கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எத்திக்ஸோ கல்ச்சரோ இல்லாம கீழே கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுல வந்து இது எந்த அளவுக்கு அக்செப்டபிளா இருக்கும்னு தெரியல. சோ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ டைரக்ஷன்லெஸ் கவர்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆளுங்க 2021 வந்த உடனே பெரிய பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதாவது ரகுராம் ராஜன், இவங்கள மாதிரி அரவிந்த் சுப்பிரமணியம், இந்த மாதிரி பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட வச்சு நாங்க ஒரு பெரிய குழு போட்டிருக்கோம். அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்க வந்து பொருளாதாரத்தை எடுத்துட்டு போவோம் அப்படின்னாங்க. என்ன இது வரைக்கும் எத்தனை மீட்டிங் அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு? இந்த ரகுராம் ராஜன் கமிட்டி எத்தனை தடவை வந்து மீட் பண்ணிருக்காங்க? என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க? அதுல அரசாங்கம் வந்து என்னத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க? அதுல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வரல. ஆனா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் பேயர்ட்ட இருந்து பணம் போகுதா? ஏன்னா டாக்ஸ் மணி தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த கமிட்டிங்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அந்த மாதிரி என்ன மாதிரி வேல்யூபிளான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த பீப்புள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லவே இல்லை. மத்திய அரசாங்கத்தோட தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு. அதாவது நீங்க மத்திய அரசாங்கத்தோட எங்கெங்கெல்லாம் தேவையோ அப்ப நீங்க மோதல் போக்கை கடைபிடிக்கிறது தவறே கிடையாது. when it comes to security, when it comes to policies, when it comes to social welfare, அப்பெல்லாம் இணக்கமா போனாதான் தமிழ்நாடு மக்களுக்கு போக முடியும். ஏன்னா ஒரு நிதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுத்து
அதை வந்து தேவையான மாநிலங்களுக்கு அந்த பினான்ஸ் கமிஷனுடைய அடிப்படையில அதை பிரிச்சு அதை ஒவ்வொருவருக்கும் திட்டம் சமர்ப்பிக்கிறதன் அடிப்படையில அந்த ஃபீசிபிலிட்டியை பார்த்து அவங்க வந்து அந்த நிதியை வந்து அவங்க அனுப்புவாங்க. அதை அவங்க வந்து கேட்டு பெற்று அதை இங்க கொண்டு வந்து அந்த பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி பிக் டாஸ்க். அப்ப வந்து நீங்க ஒரு கவர்மெண்டோடயே நீங்க ஒரு மோதல் போக்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் த பீப்புள் அட் ஆல். அதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2021. ஏன்னா ஒரு கட்சியை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஆட்சியோடைய ஒரு மோதல் போக்கு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்னு தெரியல. சோ இதெல்லாமே அண்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டாரா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் செக்டாரா இருக்கட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், எக்கனாமிக் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், இத மாதிரி பல விஷயங்கள்லயும் தெர் இஸ் நோ ஒரு சிக்னிபிகண்டா இந்த கவர்மெண்ட் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஆன்டி இன்கும்பன்சி நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பர்செப்ஷனை வச்சுதான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ரியாலிட்டி ப்ராப்ளம் வந்து டிஎம்கேக்கு தெரியறதுனாலதான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சியை கூட விட்டு வைக்காம போற வரவங்களை எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், அது தேமுதிகவா இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இத நார்மல் எலெக்ஷனா அவங்க நினைச்சு விட்டாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இதுல என்ன ரியல் ப்ராப்ளம் வித் டிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பாக்குறது போன தடவை வந்து டிஎம்கேக்கு அந்த அரித்மெட்டிக் மட்டும் இல்லாம கெமிஸ்ட்ரியும் வேலை செய்தது. காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் டேர்ம்ஸ் நல்லா இருந்தது, டிஎம்கேக்கும் கம்யூனிஸ்டுக்கும் டேர்ம்ஸ் நல்லா இருந்தது. இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல. இப்ப எல்லாரும் அந்த கூட்டணியில இருப்பாங்களே தவிர யார் யாருக்கு எப்படி சரியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன்ல டிஎம்கே இப்ப இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. நீங்க நினைச்சு பாருங்க, காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, நாங்க 4 சீட்டுன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் இரு கட்சிகளுக்கும் 4 சீட்டு கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னி வரைக்கும் ஒவ்வொருத்தரையா அவங்க கூட்டணியில வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டே வரும்போது ராஜ்யசபா எலெக்ஷனுக்காக காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. அந்த ராஜ்யசபா எலெக்ஷன் இல்லைன்னா காங்கிரஸ் இன்னும் தள்ளி இழுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு ஒத்துக்கல. விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு ஒத்துப்பாங்கன்னு தெரியல. சோ அந்த ஒரு சினர்ஜி அது இல்லாம இருக்கு. வேற ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன்ல சினர்ஜி இல்லாம இருந்தது, இந்த எலெக்ஷன்ல இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு வந்து அந்த வன்னியர் ஒதுக்கீடு பிரச்சனைகள் வந்து அந்த டயத்துல சவுத்ல எதிரொலிச்சது, சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எதிரொலிச்சது. அந்த ப்ராப்ளம் இப்ப கிடையாது. பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்ப இருந்தது, இப்ப அந்த அளவு கிடையாது. ரொம்ப ஓரளவுக்கு இணக்கம் காணப்படுகிறது தமிழ்நாடு லெவல்ல. சோ பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா, போன தடவை நான் பார்த்தது என்னன்னா, எடப்பாடி சில பேட்டிகள்ல சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ கம்ப்ளீட்டா ஒரு பன்னீர்செல்வத்தை நம்பி ஒப்படைச்சிருந்திருக்காரு. பன்னீர்செல்வம் போன தடவை எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ பண்ணல. அதனாலதான் அந்த ஓவரால் ரிசல்ட்ல அந்த ப்ராப்ளம் வந்து இந்த தடவை அமமுக வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் பட் சினர்ஜைஸ்ட் அலையன்ஸ். ஸோ ஆன்டி இன்கும்பன்சி சினர்ஜி எல்லாம் வச்சு பாக்குற போது ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. பட் அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும். ஒருவேளை பயன்படுத்திக்க விட்டாங்கன்னா அது டிஎம்கேக்கு தான் சாதகமாக அமையும். ஸோ இது எல்லாமே பொறுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஏடிஎம்கே அந்த சினர்ஜியை கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க சொன்னீங்க 2016 நடந்த தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால வந்து அது ஒரு ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜா போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்ப அதே மாதிரி தாவேகா தனியா நின்னான்னா அந்த கூட்டணி மாதிரி இவங்க பிரிச்சான்னா திருப்பி வந்து டிஎம்கேக்கு அது அட்வான்டேஜா போக வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வந்து இந்த கேள்வியில ஒரு சின்ன திருத்தம். மக்கள் நல கூட்டணியில இருக்கக்கூடியவங்க கட்சிகள் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் தே ஆர் ஆல் ப்ரோ ஏடிஎம், ப்ரோ டிஎம்கே ஓட்டர்ஸ், ப்ரோ டிஎம்கே கட்சிகள். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ, நீங்க விடுதலை சிறுத்தையோ, நீங்க மதிமுகவோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் எப்படியா வேணாலும் இருக்கலாம், அந்த ஓட்டர்ஸ் எல்லாமே தே ஆர் ஆல் ப்ரோ டிஎம்கே மைண்டட் ஓட்டர்ஸ். சோ அவங்க பிரிஞ்ச போது அது ஏடிஎம்கேக்கு சாதகமாக அமைந்தது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பாக்குற போது காங்கிரஸ் அப்படிங்கிறோம், கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறோம். சோ அகில இந்திய காங்கிரஸோட சென்டிமெண்ட்ஸ் இங்க பிரதிபலிக்கிறாங்களான்னா கிடையாது. நீங்க இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வச்சுப்போம். நீங்க வந்து அகில இந்திய காங்கிரஸ் டிஎம்கே ரெண்டு பேரையும் வச்சுப்போம். இப்ப இருக்க இந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தன்னுடைய அகில இந்திய கட்சிகளுடைய சென்டிமெண்ட்ஸை பிரதிபலிக்கிறார்களா அல்லது டிஎம்கேயோட சென்டிமெண்ட்ஸை பிரதிபலிக்கிறார்களான்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேயோட சென்டிமெண்ட்ஸை தான் இவங்க பிரதிபலிக்கிறாங்க. So they are not the real
காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட். தே ஆர் த சியூடோ கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. காங்கிரஸ்ங்கிற போர்வேல இருக்கிற டிஎம்கே அனுதாபிகள், ஆதரவாளர்கள், கம்யூனிஸ்ட்ங்கிற போர்வையில இருக்கிற டிஎம்கே அனுதாபிகள், ஆதரவாளர்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப இந்த தடவை பாருங்களேன், காங்கிரசுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்தன. ராஜீவ் காந்தி அவருடைய கொலைக்கு காரணமானவர் விடுதலை, அந்த அந்த இதுல இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ்ல அவர் விடுதலை வரும்போது, ஆமா, அவரை முதலமைச்சர் வரவேற்கிறார். அங்கே காங்கிரஸ்ல இருந்து ஒரு பதிலும் வரல, ஒரு ஆதங்கமுமே வெளிப்படுத்தப்படல. எவ்வளவோ லேபர் ரிலேட்டட் போராட்டங்கள் நடக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஃபார்மர்ஸுக்கு அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எந்த விதமான அதுக்கு ஒரு எதிர்ப்போ அல்லது ஒரு சென்டிமெண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே அந்த டிஎம்கேங்கிற அந்த அம்பர்லாக்குள்ள கற்றுண்டு கிடக்கிறார்கள். தட் இஸ் த மெயின் ரீசன். தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ். அவங்க தனித்தனி கட்சிகள்ல இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒரு பிம்பங்கள், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். சோ அது அந்த காரணத்தினால இந்த ஓட்டு பிரிஞ்சது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு யாரோட ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஒருவேளை தாவேகாங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் இருந்திருந்தால், இப்ப தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? முக்காவாசி பேர் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. சோ தாவேகாங்கிற ஒரு கட்சி இருப்பது திமுக ஓட்டுகளை பிளப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நான் பாக்குறது, அப்பார்ட் ஃப்ரம் அதர் ரீஜன்ஸ் அப்படின்னு பாக்குறத விட, இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும், அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும், ஒரு சில டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் தாவேகாவுக்கு செல்வாக்குகள் கொஞ்சம் இருக்கு. இந்த இடங்கள்லாம் ட்ரெடிஷனலா டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள். சோ இப்ப டிஎம்கே தாவேகா தனியா நிற்பது ஓரளவுக்கு டிஎம்கேக்கு தான் சேதாரத்தை அதிகப்படுத்தும். அதனால அந்த இந்த எதிர்கட்சி கூட்டணிகள் பிளவுபட்டதால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலை அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த ரைட் வே. நான் இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சத்தீஸ்கரை எக்ஸாம்பிளா சொன்னீங்க. ஆமா, அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோ. 2018 தேர்தல் சத்தீஸ்கர்ல ரமன் சிங் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, பிஜேபி ஆளுங்கட்சி, எதிர்கட்சியா இருக்கிறது காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்ச அஜித் ஜோகி தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? எதிர்கட்சி கூட்டணி பிளந்துருச்சு, காங்கிரஸும் அஜித் ஜோகியும் பிரிஞ்சிட்டாங்க, அதனால பிஜேபி திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. எதிர்கட்சி பிரிஞ்சாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா ஆளுங்கட்சி தோற்று எதிர்கட்சி வெற்றி பெற்றது. அதுக்கு காரணம் என்னன்னா, பிஜேபியை பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு காங்கிரஸ் மட்டுமே ஒரு வாய்ப்பாக இருந்தது. காங்கிரஸ பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு 2 வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. ஒண்ணு பிஜேபி, இன்னொன்னு அஜித் ஜோகி. சோ அப்படித்தான் எலெக்ஷனை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி நாட் எவ்ரி எலெக்ஷன் வில் பி இன் த சேம் வே. எதிரணியினர் பிளந்திருந்தால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வேலை செய்யாது. சோ இந்த எலெக்ஷன்ல நான் அதை எக்ஸாம்பிளா பாக்குறேன். ஓகே, இப்ப இந்த தேர்தல்ல டிடிவி தினகரன், அண்ணாமலை, அன்புமணி அவங்கெல்லாம் தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கிற சமயத்துல அவங்கெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சில சமயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் ஒரு செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள், அதாவது என்டிஏ, அதை எதிர் சைட்ல இருக்கிறவங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க, செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் தேர்தல்ல போட்டியிடாத போது அது அவங்களை எப்படி பாதிக்கும்? இல்ல, அன்புமணி ஆல்ரெடி ராஜ்யசபாக்கு போயிட்டாரு. சோ இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாக்கி பேர், அவருடைய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாக்கி பேர் அந்த கட்சியில நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாமகவை பொறுத்தவரை. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஐ திங்க் சென்ட்ரல் பிஜேபி ஒரு டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல சீட்டு கிடைச்சதுன்னா அவர் நிப்பாருன்னு தான் நானும் பாக்குறேன். அவர் எங்கேயுமே ஓப்பனா நான் இந்த எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணல. மேபி அவருக்கு தயக்கம் இருக்கலாம், பட்
சென்ட்ரல் பிஜேபி சொல்றாங்க நீங்க நெல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த அலையன்ஸ்லயும் அவருக்கு ஒரு நல்ல சீட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு விரும்பிய சீட், அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சீட், அவர் அவர் தான் நின்னா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற ஒரு சீட்ல அவருக்கு இடம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அவர் நிப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கு. இப்போ ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இல்லாம அரசியல்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு லீடர் அப்படின்னா தேர்தலை அவாய்ட் பண்ணக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு லீடர் அப்படிங்கிற போது வெற்றியோ தோல்வியோ எலெக்ஷன்ல நிக்கணும். அதுல வெற்றி பெறுவதன் மூலமாக கண்டிப்பா அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போவார். கண்டிப்பா நினைச்சு பாருங்க, இப்ப அண்ணாமலை இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல தொகுதி கிடைக்கிறது, அதுல அவர் வெற்றியும் பெறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட கிராஃப நினைச்சு பாருங்க. ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்குது ஜெயிக்கலங்கிறது இல்லாம he will be an எம்எல்ஏ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஜெயிக்கும் போது ஒரு ஆளும் கூட்டணியோட எம்எல்ஏ, பல திட்டங்களை அவர் கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஒரு ஃபியூச்சர் அவருக்கு பிரைட்டன் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் கீழே அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பே கம்மி. அண்ணாமலை எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஏறுமுகம் தான். சோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த எலெக்ஷனை ஒரு ஆரம்ப புள்ளியா எடுத்து அவர் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி தினகரனை பத்தி எனக்கு தெரியல. அதனா அவர் டிசைட் பண்ணா போதும். அவர் நிக்கிறோம்னு நினைச்சாருன்னா அவருக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கப்படுறாரோ அதுல ஒரு ஸ்ட்ராங் இடத்துல அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஏற்கனவே நின்னவர் தான். அவர் எம்பி எலெக்ஷன்லயும் நின்று இருக்காரு, எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் நின்று இருக்காரு, குறிப்பா அந்த ஆர்கே நகர்லயும் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹிஸ் இண்டிவிஜுவல் டெசிஷன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அன்புமணியை தவிர பாக்கி பேர் நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார். ஸோ இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேஸா நடக்கிறது. ஆனா மேற்கு வங்காளத்துல 2 ஃபேஸா நடக்க போறது. அதுக்கு என்ன காரணம்? மேற்கு வங்காளத்துக்கு எதுக்கு 2 ஃபேஸ்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ஃபேஸ்? இல்ல தமிழ்நாடு, கேரளா இந்த எலெக்ஷன்ஸ் இந்த ஸ்டேட்ஸ்ல இப்ப மட்டும் இல்ல, நீங்க முன்னாடியே எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரே ஃபேஸ்ல தான் எலெக்ஷன் நடக்கும். பிகாஸ் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டா இருந்தாலும் இங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் அந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கன்னா the people will be abiding the law அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம். மேற்கு வங்காளம் அப்படி கிடையாது. தெர் இஸ் ஸ்டேட் ஸ்டேட் எப்படி சொல்றது, ஸ்டேட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, திரிணாமுல் காங்கிரஸ் ரூலிங் ஸ்டேட் பார்ட்டி ஸ்பான்சர்டு எலக்டோரல் அந்த வயலன்ஸ் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதை போன தடவையே நம்ம பார்த்தோம். 2021 மிகப்பெரிய அளவுல இருந்தது. கிட்டத்தட்ட 7 ஃபேஸ் எலெக்ஷன் வச்சாங்க. அந்த 7 ஃபேஸ் எலெக்ஷன்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் நினைச்சது 7 ஃபேஸா எலெக்ஷனை வைப்போம், சோ தட் அந்த மிலிட்டரி ஃபோர்ஸஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் போலீஸ் அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் எலெக்ஷனை நடத்த முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் என்ன ஆச்சுன்னா அது கான்ட்ரரியா அந்த அந்த கூன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கூன்ஸ் ஒவ்வொரு ஃபேஸஸா அவங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கொண்டு போய் விட்டது. அது கடைசி வரைக்கும் அந்த ஃபேஸஸ்ல பெரிய ப்ராப்ளம் வந்தது. அதனாலதான் இந்த முறை எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபேஸ்லயோ 2 ஃபேஸ்லயோ வச்சு முடிங்க இந்த எலெக்ஷனை, சோ தட் இட் வில் பி அ வயலன்ஸ் ஃப்ரீ ஆர் லெஸ் வயலண்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்க அதை ஒரு கல்ச்சராவே டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த பீட் லெஃப்ட் பார்ட்டிஸா இருக்கட்டும், பீட் திரிணாமுலா இருக்கட்டும், அதை அந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கறத ஒரு கல்ச்சராவே டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த பீப்புளுக்கு அதுல விருப்பம் இல்லை, பட் அந்த இதை கொண்டு வரதுங்கிறது அந்த மக்களுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. சோ இந்த முறை எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல கூட ஒரு ரீபோலிங் நடக்கல, பீகார்ல ஒரு ரீபோலிங் நடக்கல. சோ அந்த மாதிரி ஒரு ரீபோலிங் லெஸ் எலெக்ஷனா எலெக்ஷன் கமிஷன் நடத்திக்கிட்டே வரும்போது வெஸ்ட் பெங்கால்ல எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அசாம்லயும் ஐ திங்க் தெர் இஸ் 2 எலெக்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுடைய அந்த டெமோகிராஃபி, அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி இருக்கு. அப்பர் அசாம், லோவர் அசாம் அப்படின்னு 2 பகுதிகளாக இருக்கும். சோ அது ஒரு காரணம். கேரளா, தமிழ்நாட்டுல அந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்க எவ்வளோ எலெக்ஷனை எப்படி வச்சா கூட பீப்புள் வில் பி கோஆபரேட்டிங் வித் எலக்டோரல் ப்ராசஸ். அதுதான் இதுக்கு காரணம்னு நான் பாக்குறேன். ஸோ பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சியா தனி செல்வாக்கோட வளர முயற்சி பண்றதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த 2026 தேர்தலில் அது எந்த அளவுக்கு தன்னுடைய உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுல ஒரு 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 அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ், அவங்க இந்த கிளாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப தீவிரமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம்.
96ல முதல்ல பத்மநாபபுரம் தொகுதி அவங்களுக்கு கிடைச்சது. வேலாயுதம் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவா இருந்தார். தமிழ்நாடு பிஜேபியோட முதல் எம்எல்ஏ அப்படிங்கிறவர் வேலாயுதம். 96ல ஒரு பெரிய ஆன்டி ஜெயலலிதா வேவை மீறி அவர் அந்த தொகுதியில அவர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2001ல டிஎம்கேயோட அலையன்ஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 2006, 2011, 2016 இந்த டயத்துல எல்லாம் அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப சுணக்கமாகவே இருந்தது. 2021ல தான் திரும்பவும் ஏடிஎம்கேயோட அலையன்ஸ்ல வந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2001ல ஒரு 4 எம்எல்ஏ கிடைச்சாங்க. அவ்வளவுதான். சோ அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணியோட இருக்கிறது இல்ல தனியா போறதுங்கிறத பத்தி கவலை இல்லாம ஆர்கனைசேஷன்ல கிராஸ் ரூட் லெவல்ல எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதுல அவங்க போக்கஸ் இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப லேகிங்கா இது வரைக்கும் இருந்திருக்குன்னு நான் பாக்குறேன். தமிழ்நாட்டுல பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அதிகம். ஆனா கட்சி அப்படிங்கறதோட அந்த ஸ்ட்ரக்சருடைய ஒரு இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல பாஜகவுடைய அந்த ஐடியாலஜின்னு இல்லாம அவங்களோட சென்டிமெண்ட்ஸை ஒத்துக்கிட்டு இருக்கிற ஓட்டர்ஸ் பப்ளிக் அதிகம். அது வளர்ந்துகிட்டே வருது. பட் அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்ற போது அதை வந்து ஒரு எஃபிஷியன்டா கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இப்ப வந்து தனியா நிக்கிறது தான் பெட்டர், கூட்டணியோட இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். அண்ணாமலை சொன்ன மாதிரி தனியா நின்னா ஆர்கனைசேஷன் வளரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. கூட்டணியோட இருந்து எம்எல்ஏக்கள் கிடைச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது ரெண்டுத்தையும் நடுவுல அவங்க என்ன பண்ணணும்னா, கூட்டணி இருக்குதோ இல்லையோ, தனியா நிக்கிறோமோ இல்லையோ, ஆர்கனைசேஷனை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கஸுக்கு அவங்க வரணும். இப்ப நாளைக்கு இவங்க கூட்டணியிலேயே இப்ப இருந்து சில எம்எல்ஏக்கள் ஆனா சரி எம்எல்ஏ ஆயிட்டோம், இதுக்கப்புறம் எங்களோட வேலை முடிஞ்சதுங்கிறதோட இல்லாம அவங்களோட கனெக்டிவிட்டி கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கும். நாளைக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி அமையாமலும் போகலாம். பட் இந்த கிராஸ் ரூட் கனெக்டிவிட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். பட் பர்சனாலிட்டியை மீறி பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா அது காலப்போக்கு. இப்போ முன்னாடி வாஜ்பாய் இருந்தாரு, வாஜ்பாய்க்கு அப்புறம் அத்வானி வந்தாரு, அத்வானிக்கு அப்புறம் மோடி அவர்களுக்கும் வயசாகிட்டு இருக்கு. அப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வருவாரு. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ். ஏன்னா ஒரே மோடி வந்து கம்ப்ளீட்டா எலெக்ஷனை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா 2014ல மோடி வரும்போது ஒரு புது பினாமினா இருக்கு. 2019ல அது இன்னும் பெரிதா 2024ல பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, என் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆர்கனைசேஷனை வளர்க்காம சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்காம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கூட்டணி முக்கியம்ங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. யாரு? மோடி அவர்கள் 2024ல. ஏன்னா அந்த தேர்தல் எப்படி போய்கிட்டு இருந்ததுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் ராஷ்டிரிய லோக்தள் அஜித் சிங்கோட கட்சி, கர்நாடகால வந்து ஜேடிஎஸ் குமாரசுவாமி தேவகவுடாவோட கட்சி, நிதிஷ்குமார் இந்திய அலையன்ஸ்ல இருந்துட்டு திரும்பி வந்தாரு. அவரோட 2019ல எந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு எனிமியா இருந்தாரோ அவர் திரும்பி வரும்போது அவரை சேர்த்துக்கிட்டார். ஜன்சேனாவோட பார்ட்டி பவன் கல்யாண சேர்த்துக்கிட்டாரு. சோ இது போன்ற ஒவ்வொரு கட்சியும் அப்ப ஒரு கூட்டணியில சேர்த்துக்கிட்டார். என்னோட பர்சனாலிட்டி மட்டுமே போதும் அப்படின்னு இருந்திருக்கல அவரு. ஏன்னா ரியாலிட்டி அவர் பார்த்தார். ஏன்னா இந்த எலெக்ஷன் ரொம்ப டைட்டா போகுதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்தந்த இடத்துல கூட்டணியை சேர்த்துக்கிட்டார். பிஜு ஜனதா தளோட கூட அவர் ட்ரை பண்ணார் ஒடிஷால. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிஜு ஜனதா தளோட நீங்க சேர்ந்தீங்கன்னா நம்மளுக்கு தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு, நம்ம தனியா நின்று ஜெயிப்போங்கிற ஒரு கான்பிடன்ஸை கொடுத்தாங்க. அவங்க தனியா நின்னாங்க, லோக்சபாலையும் ஸ்வீப் பண்ணாங்க, ராஜ்யசபா அசம்பிளிலையும் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. சோ எதுக்கு சொல்றேன், சில நேரங்கள்ல பிராக்டிக்கல் டெசிஷன்ஸும் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு கட்டத்துக்கு இங்க தமிழ்நாடு பிஜேபி வரணும். ஏன்னா கூட்டணியை சொல்லிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு கூட்டணி இல்லாத சூழ்நிலையில நம்ம எந்த அளவு தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டிக்கு பிஜேபி வரணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, சரி தனியாவே போலி ஒண்ணுமே அலையன்ஸே இல்லைன்னா இன்னொரு ஒரு சீமான் கட்சி மாதிரியே ஆகிட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும், உங்களை வந்து ஒரு கவர்னிங் பார்ட்டியோடைய ஒரு மெம்பரா வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளேயே தான் போய்கிட்டு இருக்கும். சோ நீங்க ஒரு சீரியஸ்னஸ் உள்ள ஒரு பார்ட்டியா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியா வரணும்னா, ஏன்னா உங்களுக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும். இப்ப காங்கிரஸ பாருங்களேன். இப்ப காங்கிரஸ் ஏன் வந்து இன்னைக்கு புரிஞ்சோ புரியாமலோ டிஎம்கே வந்து காங்கிரஸை விட முடியல, வேற வழி இல்லாம அவங்களை சேர்த்துக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கு முக்கிய காரணம், பல நேரங்கள்ல தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டணியா அவங்க இருந்திருக்காங்க. அவங்க காங்கிரஸாவும் இருந்திருக்கலாம், இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியோட பார்ட்டாவும் இருந்து பண்ணிருக்கலாம்.
பட் அவங்க அவங்கள எலக்டோரல் அலையன்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த மரியாதையும் அந்த அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸும் அங்க கிடைக்குது. சோ அந்த நிலைக்கு பிஜேபி ஃபர்ஸ்ட் வரணும். சோ அதுக்கு இதை பயன்படுத்திக்கணும். சரி, இந்த தடவை ஏடிஎம்கே அலையன்ஸ் கிடைச்சிருச்சு, பட் ஏடிஎம்கே எல்லா வேலையும் பார்ப்பாங்க, நம்ம பேசாம இருந்துடலாம்னு இல்லாம தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு இருக்கு. அண்ட் அதுக்கு வந்து அண்ணாமலையோட ஒரு கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரியது. ஏன்னா நீங்க அண்ணாமலை தனியா நின்று அதை ப்ரூவ் பண்ணதுனால தான் இன்னைக்கு அந்த இணக்கம் இருக்கு. ஒருவேளை அவங்க தனியா நிக்காம திரும்ப கூட்டணியிலேயே போயிட்டு இருந்திருந்தாங்கன்னா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இணக்கம் கிடைச்சிருக்காரு. அவர் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி தனியா நின்னாரு, தனியா நின்று பிஜேபிக்கு நல்ல பர்சன்டேஜும் கிடைச்சது. அந்த பர்சன்டேஜோடைய தாக்கத்தை ஏடிஎம்கே உணர்ந்ததுனாலதான் இந்த எலெக்ஷன்ல அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சோ இது கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இல்லாம இட் ஆல் டிபெண்ட்ஸ் அவங்க எப்படி அந்த பார்ட்டியை கிரவுண்ட் லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல எடுத்துட்டு போறாங்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆளுங்கட்சி திராவிட கட்சிகளோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க லோக்கல்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அங்க இருக்கிற லோக்கல் கவுன்சிலர் அப்ரோச் பண்ணுவாங்க, ஆமா, அங்க இருக்கிற லோக்கல் பொலிட்டீஷியன் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு திமுக காரராவோ அதிமுக காரராவோ தான் இருப்பாரு. அவங்கள்ட்ட சொன்னா வேலை சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு. அந்த சூழ்நிலைக்கு பாஜக கீழ் லெவல்ல ஆட்களை தயார் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். கரெக்ட் சார். இந்த தேர்தல்ல இளைஞர் வாக்காளர்கள் அவங்க ரொம்ப ஒரு பங்கு வகிக்க போறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறது. ஸோ இந்த இளைஞர் வாக்காளர்கள் இளைய புதிய வாக்காளர்கள் எந்த அளவுக்கு இந்த முடிவை மாற்றக்கூடிய சக்திகளா அவங்க இருப்பாங்க? இல்ல, ஒவ்வொரு தேர்தல்லையுமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் அவங்க வந்து ஓட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு சில நேரங்கள்ல நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க, நான் பாக்குறேன். இந்த தடவை தாவேகாக்கு ஓட்டு போடுறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல இருந்து, சமகாலத்து அரசியல்ல இருந்து கொஞ்சம் விலகி புதுச நோக்கி போறாங்க. நோட்டாங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல ரொம்ப இதுவா இருந்தது, பட் நோட்டா கான்செப்ட் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கிறது, இம்பாக்ட் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கிறத பாக்குறோம். சோ அவங்க வந்து வேற புது கட்சிகளை தேடுறாங்க, புது ஐடியாஸை தேடுறாங்க. அது இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் அவங்க வந்து ஒரு தேர்தல் முடிவையே மாற்றும் அளவிற்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா இன்னைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்க்கு நடுவுல தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த மெயின் ஸ்ட்ரீம் அதுல வந்து இளைஞர்கள் ஒரு பங்கு பெறுவாங்க. பட் அவங்க தனி தாட் ப்ராசஸோட போய் ஒரு எலெக்ஷனை மாத்துவாங்க அப்படின்னு நான் இந்த எலெக்ஷனை நான் நினைக்கல. ஓகே நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நன்றி. மீண்டும் ஒருமுறை ஸ்ரீகுமார் அவர்களுடன் சந்திப்போம். அதுவரை வணக்கம். வணக்கம் சார். நன்றி. நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.